வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி வருவதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் அடுத்த கட்டமான சோதனைகளாக இது பார்க்கப்படுகிறதா? அதிமுகவில் என்ன நடக்கிறது? ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இணைந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் சோதனை நடத்தி வருவதால் தற்பொழுது பாஜகவின் திட்டம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடாது. அதிமுகவின் தலைமை பன்னீர்செல்வம் அவர்களிடம் வந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்து 7 முதல் 10 இடங்களில் வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்போவதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஊழல் வழக்குகளில் சிக்கியிருக்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொடநாடு வழக்கில் கொலை கொள்ளை சம்பவங்கள் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி வரக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதால் மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளாக அதிமுகவின் அரசியல் ஏற்பட்டுள்ளது. வேளச்சேரி ஆண்டாள் நகர் பகுதியில் வசித்து வரும் எம்ஏ மூர்த்தி மற்றும் அவரின் மனைவி சுதா ஆகியோர் அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்து விட்டதாக புகார் ஒன்று எழுதப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு தாசில்தார் நில அளவையாளர் சர்வேயர் கொடுத்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து நீதிமன்ற உத்தரவின் பெயரில் சென்னை லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் எம்ஏ மூர்த்தி மற்றும் அவரது மனைவியே உள்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக தாசில்தார் மணிசேகர் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் வேளச்சேரியில் உள்ள எம்ஏ மூர்த்தியின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்ச்சியான சோதனை என்றால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கும் செல்லலாம், அலுவலகத்திலும் சோதனைகள் நடத்தப்படலாம் என்ற தகவல் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படக்கூட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.